ஸ்ரீவைகுண்டம் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். எதற்காக அந்த பள்ளி மாணவர் தாக்கப்பட்டிருக்கிறார்? தற்பொழுது அந்த மாணவர் எப்படி இருக்கிறார்? இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அடுத்த அரியநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு பள்ளியில படித்து வருகிறார். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். வழக்கமாக பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்துக்காக பேருந்து நிலையத்துல பேருந்து ஏறி அரிநாயகபுரத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டம் நோக்கி வந்த பேருந்து கெட்டியம்மாள்புரம் அருகே வந்தபோது அந்த பேருந்தை வழிமறித்த மர்ம நபர்கள் சிலர் அந்த மாணவனை சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள். உடனடியாக பேருந்து இருந்தவர்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை விரட்டிய நிலையில அங்கேயே அரிவாள் வெட்டு ஆயுதங்களை போட்டுவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் காவல்துறையினருக்கு பேருந்துகளில் உள்ள தகவல் தெரிவித்த நிலையில 108 ஆம்புலன்ஸ் மூலம் மாணவன் உடனடியாக ஸ்ரீவைகுண்டம் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சையானது நடந்து வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் போலீசாரும் அங்குள்ள சிசிடிவி கேமரா உள்ளிட்டவைகளை காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பள்ளி மாணவனை பேருந்துல ஓடும் பேருந்துல வெட்டிய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் போலீசாரும் தொடர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கபடி விளையாட்டு பிரச்சனையில இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பொதுமக்கள், அதாவது அந்த மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்களின் கூட்டம் அதிகமா இருப்பதால அங்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.